வாசிப்போமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் எப்படி இருக்கணுமா? விழித்திருங்கள். இத இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்றத பார்க்கிறோம். சொல்லிட்டு இதை சொல்றார். அந்த உவமையை தான் இப்ப பார்க்க போறோம். இங்க கர்த்தர் சொல்றது என்ன? மனுஷகுமாரனுடைய வருகையை யாருக்கும் என்ன செய்யாது, தெரியாது. அந்த வசனத்தை வாசிங்க தங்கச்சி, வாசிங்க. இல்ல அதே வசனம் தங்கச்சி வாசிங்க. மனுஷகுமாரன் வரும் நாளையாவது. நல்லா கவனிங்க. யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்பி வரக்கூடிய நாளை நமக்கு தெரியாது. வரும் நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள். எனக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆகவே மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் என்ன எப்படி இருக்கணுமா? விழித்திருங்கள். விழித்திருங்கள் அப்படின்னு தூங்காம முழிச்சுட்டே இருக்கணுமா? அப்படி அல்ல, விழித்திருங்கள். எந்த சூழ்நிலையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு? ஆரம்பத்திலிருந்து இந்த 12 வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து 10 கன்னிகைகளை பற்றி சொல்லுகிறார். இந்த 10 கன்னிகைகளை பற்றி சொல்லிக்கொண்டே வரும் பொழுது முடிவிலே இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை சொல்றார். அந்த 10 கன்னிகைகள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது உவமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. 10 கன்னிகைகளில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். சரி, வசனத்தை வாசிப்போமா? 25ஆம் அதிகாரம் மத்தேயு 25 1-2 அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். எது? பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யத்தை குறித்து குறிப்பிடுகிறார் ஆண்டவர் ஒரு உவமையின் மூலமாக. இந்த உவமையை சொல்லும் பொழுது இதனுடைய பின்னணி யூத பாரம்பரியத்தை தழுவியது, யூத பாரம்பரியத்தின்படி உள்ளது. அதை சொன்னாதான் யூதர்களுக்கு தெரியும், அதை சொன்னாதான் இஸ்ரவேல் நாட்டாருக்கு தெரியும். நமக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னா, நம்ம இந்திய நாட்டினுடைய கலாச்சாரத்தின்படி இந்திய நாட்டினுடைய நம்முடைய இந்தியாவினுடைய பழக்க வழக்கங்களுடைய பின்னணியில் ஒன்றை சொல்லும் பொழுது நம்ம எளிதாய் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உவமையை சொல்லும் பொழுது பரலோக ராஜ்யத்தை குறித்து, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லுகிறார். சொல்லும் பொழுது அந்த உவமையிலே 10 கன்னிகைகள் மணவாளனுக்கு என்ன செய்கிறார்களாமா? எதிர்கொண்டு போகிறார்கள். எதற்காக? அந்த மணவாளனை வரவேற்பதற்காக. நல்லா கவனிக்கணும். இங்கே நான் ஒரு ரெஃபரன்ஸ் பைபிள், நிறைய பைபிள் வச்சுருக்கேன். ஆனால் அதில் ஒன்று தமிழில் ஒரு 4 ரெஃபரன்ஸ் பைபிள் இருக்குது, ஆங்கிலத்தில் நிறைய இருக்குது. அப்போ டெக்ஸ் பைபிளை பார்த்தேன், இன்னொரு பைபிளையும் பார்த்தேன், டேனியல் ரெஃபரன்ஸ் பைபிள் அப்படின்னு ஒரு பைபிளை பார்த்தேன். அது திருமணம் முடிச்சுட்டு பெண்ணை அழைத்து கொண்டு வரும் பொழுது மாப்பிள்ளை வீட்டிலிருந்து அழைக்கக்கூடிய கன்னிகைகள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு. சரி அப்படின்ட்டு வேறு மொழிபெயர்ப்பை பார்த்தேன். அந்த மொழிபெயர்ப்பில் பைபிள் வசனமே என்ன சொல்லுதுன்னா, பெண் வீட்டாரின் அந்த தோழிகள் போய் என்ன செய்வார்களாம்? பொதுவாக 10 பேர் அல்ல, ஒரு குழுவாக போய் அந்த மணமகனை என்ன செய்வார்களாம்? வரவேற்பார்கள். மணமகன் வரும் பொழுது ஒரு காரியம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
மணமகன் வருவதை வரப்போறாருன்னு சொல்ல மாட்டாங்களாம், தெரியாதான். பொதுவாக அந்த நாட்டில் இரவில் அது நடக்குமா. அப்போ எந்த நேரம் எந்த நாளிகை அப்படின்னு தெரியாது. ஆனால் இவர்கள் என்ன செய்ய வேண்டும், மணவாளனை வரவேற்கக்கூடிய அந்த கன்னி பெண்கள் ஆயத்தமாக இருக்கணும், அந்த பெண்கள் விழிப்போடு இருக்கணும். அதுதான் அந்த ஊமையினுடைய பொருள். அப்போ போய் என்ன செய்யும், மணவாளனை இவர்கள் எதிர்கொண்டு போய் வரவழைப்பார்களாம். சரியா? அப்போ எங்கேருந்து, யாருடைய வீட்டிலிருந்து, மணமகளுடைய வீட்டிலிருந்து. தமிழ் மொழிபெயர்ப்பில், அதாவது திருவிவிலியத்தில் அப்படியே இருக்குது. ஆகவே நான் அதை எடுத்துக்கொண்டேன். டேனியல் ரெஃபரன்ஸ் பைபிள் சொன்னதை என்னால் அக்செப்ட் பண்ண முடியும், ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் அதை நான் விட்டுட்டேன். குறிப்பு எடுத்திருந்தது கூட தம்பி சாம் ஃபோட்டோ எடுக்கும் பொழுது ஒரு பக்கத்தை சாம் மறுபடியும் இப்படி பார்க்குறான். நான் திருப்பவே இல்லை, அதை மட்டும் காட்டினா அதை எடுக்கலை. எனக்கு அது திருப்தியால் என்னால் அதை அக்செப்ட் பண்ண முடியல. ஸோ இப்படி இந்த வசனத்தின்படி, வேறு மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்ட அந்த வசனத்தின்படி நான் இதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். சரி, போகட்டும், எப்படியோ. அப்போது அந்த நாட்டினுடைய வழக்கத்தின்படி, அதனுடைய பாரம்பரியம், அதனுடைய பின்னணியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்போ மணவாளன் வரும் பொழுது கன்னிகைகள் போய் என்ன செய்வார்களா? நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த மணமகன் வரும் பொழுது மணமகளுடைய வீட்டாரெலாம் போய் வாங்க வேன்னு கூப்பிடுவாங்க இல்லை? என்னம்மா சொம்பில் தண்ணியெல்லாம் கொண்டு வீதியில் கொண்டு எங்கேயோ போய் சொம்பில் தண்ணியெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். நம்ம கல்யாணத்தில் நடந்தது இல்லை, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். வித்தியாசமாக இருந்தது. நான் சொன்னேன் அப்படிலாம் கொண்டு போகாதீங்க என்ன. ஸோ சில வேளை பெண் வீட்டை ரொம்ப இது பண்ணுவாங்க, மோதிரத்தை போட சொல்லுவாங்க அப்படின்னு. இந்த நாகர்கோவில் திருமணத்திலலாம் பார்த்தீங்கன்னா சுருள், நார்வல்காரங்க இருக்கீங்களா? இருக்காங்க, டீச்சர் இருக்காங்க. சுருள் பணம்னு வாங்குவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த பணத்தை சுருட்டி கொடுக்குறது என்னமோ தெரியல. சுருள் பணம்னு ஒன்று வாங்குவாங்க. எங்கள் அக்கா கல்யாணத்தில் எங்கள் அத்தா நாகர்கோவில் மண்டைக்காடுங்கிற ஊர் சொந்தக்காரெலாம் வந்திருக்காங்க. வில்லோனி எஸ்டேட்னு ஒரு எஸ்டேட்டில் அங்கே இருக்குது. நீங்கள் சின்ன வயசு நல்ல ஞாபகம் இருக்குது, படிச்சுட்ருக்கிறேன். சுருள் பணம்னு யாருக்கோ கொடுக்க சொல்கிறாங்க, சுருள் பணம். அப்போ எங்கள் அம்மா சொல்கிறாங்க, என்ன இப்படி சுருள் பணம் வாங்குறாங்க? சுருட்டிட்டு போகிறது தான் சுருள் பணம். சரியா? திருநெல்வேலி கல்யாணம் அது ஒரு பரவாயில்லாமல் இருக்கும். இந்த நார்வேலி கல்யாணம் அப்படி இருக்கும். இப்போ சுருள் பணம் வாங்குறாங்களே, என்னத்தில் வாங்குறாங்களா? சுருள் பணம் நல்லாவே வாங்குறாங்க. நீங்களும் சுருள் பணம் வாங்குவீங்க போல் தெரியுது பையனுக்கு. சரி, போங்க வாங்குங்க, பரவாயில்ல. ரைட், கவனிங்க. அப்போது சில பழக்க வழக்கங்கள் இருக்குதுல்ல, அவன் பெண் வீட்டை ஒரு வழி பண்ணிடுவாங்க பாவம். அந்த மாதிரி உள்ள காரியம் இருக்குது. நான் தைரியமாக ஏன் பிரசங்கம் பண்ணுறேன்னா, எங்கள் சம்பந்திகள்கிட்ட எங்கள் மருமக 3 பேர்கிட்ட நான் பணமே கேட்காம கொடுத்துருப்பாங்கன்னு நீங்கள் சொல்லிங்க. அதுவும் இல்லை. எவ்வளோ நகை உண்மையாக 3 பேருக்கும் சரி, இன்னும் வரைக்கும் யாருக்கு எவ்வளோ நகை போட்டிருக்கான்னு எனக்கு தெரியாது. உண்மையாக அந்த விஷயத்தில் நான் தைரியமாக பேச முடியும், சொல்ல முடியும். ஆமேன். கேட்குறது கேட்காது அவங்க குடும்பத்தில் உள்ள விருப்பங்கள். ஆனால் கேட்டு கம்பல் பண்ணி வாங்குவது, அதாவது பொதுவாக வேதத்தின்படி அது தவறு. யாரையும் கட்டாயப்படுத்தி பிடுங்கி வாங்குவது தவறு. சரி, இது பழக்க வழக்கங்கள். சுருள் பணத்தை சொன்னேன். அந்த மாதிரி இந்த கன்னிகைகள் போய் அந்த மணமகனை வரவேற்கணும். அப்படி வரவேற்க போகக்கூடிய அந்த கன்னி பெண்கள் 10 பேரை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஊமையில் 10 பேர் தான் எண்ணிக்கையில் 10 பேரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம் அடுத்த வசனம். அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும். அவர்களில் 5 பேர் எப்படியா? புத்தி. எல்லா இடத்துலையும் அப்படிதான் இருக்கும். 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமா இருந்தார்கள். 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். பொதுவா நம்ம சபையில் இல்லை, வேற சபைகளில் பார்த்தீங்கன்னா 5 பேர் எப்படி இருக்கும்? அப்போ கொஞ்சம் பாதி பேர் புத்தி இல்லாமல் வேற சபைகளில் இருப்பாங்கல்ல, இல்லை? அப்போ மற்ற சபைகளில் பார்க்கும் பொழுது இது பாதிக்கு பாதி. நான் யோசிச்சு பார்த்தேன், பாதிக்கு பாதி இருக்குது. 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். உலகம் முழுசு எடுத்துக்கிட்டா, சபையை நீங்கள் எப்பேற்பட்ட சபை எடுத்துக்கிட்டாலும் புத்தி உள்ளவங்க பாதி, புத்தி இல்லாதவங்க பாதி. ஆந்திராவிலேருந்து வந்திருக்காங்க, மிகப்பெரிய சர்ச் பாஸ்டர். நான் ரொம்ப
மதிக்கிறேன் அவங்கள. இவங்க 2 பேரும் அனில்குமாரும் ரவியும் ஆந்திர பிரதேஷ்லேருந்து வந்திருக்காங்க. அன்றைக்கி பார்த்தேன், சர்ச்சுக்கு வாங்கன்னு வந்துட்டாங்க. நம்ம சர்ச்சு அதெல்லாம் சொல்லும் பொழுது சுண்டக்கான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெரிய சபை. நான் சந்தோஷப்படுறேன். மிகப்பெரிய சபை, நல்ல பாஸ்டர், ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்களாம், ஸ்கூல் வச்சுருக்காங்களாம், சாப்பாடு டெய்லி நடக்குமா. எனக்கு அந்த அளவுக்கு இல்லாட்டியும் சிலது செய்யணும்னு ஆசைப்படுறோம் இல்லை, அப்புறம் நம்ம சாப்பாட்டுக்கு நான் போக வேண்டியது வந்துடும் செலவு பண்ணி. அதனால தான் செய்யாமல் இருக்கேன். ஸோ எனக்கு ஆசை, எல்லோரும் நம்ம அதுக்கு தான் இருக்கோம், சபையிலேருந்து ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். சரி, நான் உங்கள்கிட்ட சில சமயங்களில் பணம் கொடுங்க சில தேவைன்னு உங்களுக்கு தெரியாது, நான் கொடுக்குறது உங்களுக்கு தெரியாது. யாருக்காவது சொல்லியிருக்கேன்னா தசம பாகத்துக்கு மேலே நிறைய பணத்தை கொடுக்குறேன், சில சமயம் இருக்கிறதுல நிறைய கொடுக்குறேன். நான் கொடுக்குறதுனால தைரியமாக சொல்லலாம், ஆனாலும் அதிகமாக சொல்கிறதில்ல. கர்த்தருக்கு கொடுப்பது ஒரு ஆசீர்வாதம். சரியா? ரைட். எல்லா இடங்களிலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சா 5 பேர் எப்படி இருப்பாங்க? புத்தியாக இருப்பாங்க. 5 பேர் புத்தி இல்லாமல். ஸ்கூலில் 5 டீச்சர்ஸ் புத்தியாக இருப்பாங்க, 5 டீச்சர்ஸ் புத்தி இல்லாமல். உண்மை தானே டீச்சர்? ஆமாம், ஸ்பீடாக தலையாடுறாங்க. ஸோ இது எல்லா இடத்துலையும் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லாமா டீச்சர்ஸ் எல்லாம் அது எல்லா இடத்துலையும் இருக்கும். அப்போ சபையில் இல்லாமையே போயிடும்? இருக்கும். நம்ம சபையில் இல்லை, வேறு சபைகளில். கவனிச்சுக்க, 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுதே அதை மென்ஷன் பண்ணுறாரு. கன்னிகைகள் மணவாளனை வரவேற்க போகிறவங்க 5 பேர் புத்தி உள்ளவங்க, 5 பேர் புத்தி இல்லாதவங்க. வாசிங்க. புத்தி இல்லாதவர்கள். இப்போ புத்தி இல்லாதவர்கள் சொல்றார். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். தீவெட்டிகள் பார்த்துருக்கீங்களா? விளக்குன்னு வச்சுக்கோங்க. அல்லது சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பில் இந்த துணியை சுற்றி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா? பந்தம் பாரு, பந்தம் வச்சுருப்பாங்க. அது ஒரு காட்டுக்குள்ளே போகணுன்னா அந்த பந்தத்தில் தீ எரிஞ்சிட்டே இருக்கும். அந்த துணி எரியுமா எரியாதோ தெரியல, அது பாட்டுக்கு எரிஞ்சிட்டு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? சுற்றி வச்சுருப்பாங்க. நானும் நான் அந்த பந்தத்தையே பார்த்துருக்கேன். சில தூக்கிட்டு போகும்போது அவங்க பின்னால் போவேன். கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணுவாங்க? எண்ணெய் கொண்டு ஊற்றுவாங்க. இல்லை, எண்ணெய் ஊற்றுவாங்க. அப்போ அந்த பந்தத்தை கொண்டு போகும்போது என்ன வேணும்? என்ன வேணும்னு கேட்குறீங்களா? என்ன வேணும்? சரியா? அப்போது அதே போல தான் அவங்க ஒரு நல்ல பெரிய அருமையான ஒரு விளக்கு, அந்த இஸ்ரேல் நாட்டில் உள்ள ஒரு விளக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. தீவெட்டைகளை எடுத்துகிட்டு போனாங்க. எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. யாரு? புத்தி இல்லாதவங்க. இந்த வசனத்துக்கு சில விளக்கம் கொடுப்பாங்க பெண்டிகாஸ்ட் பாஸ்டர்ஸு. என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. என்னென்னா, இந்த எண்ணெய் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம் அப்படிம்பாங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவரை போய் கடையில் வாங்கிட்டு வர முடியுமா? இது ஒரு ஸ்டடி பைபிளில் போட்டிருக்கு தமிழில். என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன் பாஸ்டர் எதையுமே ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களான்னு கேட்காதீங்க. சொல்கிறது கரெக்டாக சொல்லணும். அப்படி அல்ல. எண்ணெய்னா எண்ணெய் தான். அங்கே அந்த இடத்துல எண்ணெய், பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக எண்ணெய் இருக்கிறது வேற. இந்த இடத்துல அப்படி சொல்லலை. கவனிங்க. தீவெட்டிகளை கொண்டு போயிருக்காங்க, விளக்கெல்லாம் கொண்டு போயிருக்காங்க. என்ன கொண்டு போகல? 5 பேர் என்ன கொண்டு போகல? புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட நல்ல விளக்க கொண்டு போயிருக்காங்க. அதோடு கூட என்ன செய்யறாங்க? தங்கள் பாத்திரங்கள் நல்ல ஒரு பெரிய பாத்திரத்தை கொண்டு போயிருக்காங்க. எண்ணெயும் கொண்டு போனார்கள். ஆமென், பிரைஸ் தி லார்ட். சரியா? அப்போ புத்தி இல்லாதவர்கள் தீவெட்டி கொண்டு போயிருக்காங்க. தீவெட்டினா தீப்பெட்டி நினைச்சிடாதீங்க, விளக்கு இல்லையா? லைட், விளக்கு. அப்போ புத்தி இல்லாதவர்கள் லைட்டு கொண்டு போயிருக்காங்க, விளக்கை கொண்டு போயிருக்கார்கள், எண்ணெயை கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் விளக்கை கொண்டு போயிருக்கிறார்கள். விளக்கில் எண்ணெய் ஊற்றும்படி, தீர்ந்தால் எண்ணெய் ஊற்றும்படி பாத்திரத்தில் எண்ணெயும் கொண்டு போயிருக்கிறார்கள். சரி, வாசிக்க அடுத்த. மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். எல்லாருன்னா 10 பேர். தூங்குறது தப்பா? நல்லா கவனிங்க. தூங்குறது தப்பு இல்லை. மணவாளன் வர லேட் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம நாட்டில் பாராட்ட வேண்டியது என்னன்னா,
ஏதாவது ஒரு நடிகன் தலைவர் வர்றாங்க அப்படின்னா வெயில் பயங்கரமாக சுட்டரிக்கும். அந்த வெயில்லையும் காலையில் 10 மணிக்கு வருவேங்கிறவங்க சாயங்காலம் 4 மணி வரைக்கும் சாப்பிடாம உட்காந்துருப்பான். ஆனால் அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டானா சபைக்கு வர்றதுக்கு கஷ்டப்படுவான். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததுக்கு முந்தி அவன் ஓடுவான், காத்து கிடப்பான் பாருங்க. ரொம்ப நேரம் நைட்டு அன்டைமில் அவர் தலைவர் வரப்போறாரு அல்லது அந்த நடிகை வரப்போறாருன்னா காத்து கிடப்பாங்க. நம்ம இந்தியா மக்கள் பரவாயில்ல, இயேசுவை ஏற்றுக்கொண்டா கொஞ்சம் உண்மையாக காத்து இருக்கிறதுல சரியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 10 பேருக்கு என்ன வந்துருச்சா? நித்திரை மயக்கம். தூக்க மயக்கம்னு சொல்கிற பார்த்தீங்களா? அதுதான் தூக்க மயக்கம். நமக்கு தூக்க மயக்கம்னு வரும் பார்த்தீங்களா? பேசிகிட்டே இருப்பேன் சேரில் உட்காந்து. ஆமாங்க ஆமாங்க ஆமேன், சொல்லுங்க சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு ஆமேன் அப்படிங்கிற மாதிரி தூங்குவோம். தூக்க மயக்கம், நித்திரை மயக்கம். 10 பேர் தூங்கிட்டாங்க. ஏன் தூங்குனாங்க தெரியுமா? எதனால தூங்குனாங்க? மணவாளன் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. நான் சொன்னேன், அதாவது சில வெளிநாடுகளிலே அந்த நாட்களிலே அந்த மணவாளன் இருட்டில் தான் வருவார், அப்படிதான் பின்னணி சொல்லுகிறது. அப்போ நல்லா தூங்கிட்டா அப்படி. ஏன்னா இருட்டில் தான் என்ன தேவை? தீவட்டி தேவை, வெளிச்சம் தேவை இல்லையா? ரைட். அப்போ இவங்க நல்லா தூங்குனாங்க. 10 பேர் தூங்கிட்டாங்க. அடுத்தது வாசிங்க. நடுராத்திரியில எப்படிங்க பார்த்துங்க? நடுராத்திரியில் அப்படின்னா என்ன? 12 மணி தான் நடுராத்திரிம்பாங்கல்ல. 12 மணி தாண்டிச்சுன்னா என்ன ஆயிடுது? அடுத்த நாள் வந்துடுது. சரி, அப்போ நடுராத்திரி எத்தனை டைம்னு போடல, நடுராத்திரி. நம்ம நடுராத்திரின்னு எடுத்துக்கொள்வோமே. சரி, நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அவருக்கு எதிர்கொண்டு போங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. இவங்கெல்லாம் 10 பேர் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு சத்தம், அது என்னவா? உரத்த சத்தமா. ஒரு மொழிபெயர்ப்பு, உரத்த சத்தம். இதோ மணவாளன் வருகிறார். வர்றது தெரியாது. இயேசு வரும் பொழுது அப்படித்தான், டக்குன்னு திடீர்னு இயேசு வருவார். நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்போம்? தூங்கிட்டு. தப்பு இல்லை, தூங்கிட்டு இருக்கிறது. அதாங்க நம்ம பார்க்குறோம். இவங்க நல்ல தூக்க மயக்கம். அப்படி தூங்கிட்டு இருக்கும் பொழுது நடுராத்திரியிலே ஒரு சத்தம் வருது, இதோ மணவாளன் வருகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, தன்னுடைய வருகையை இஸ்ரவேல் நாட்டு மக்கள் புரிந்து கொள்ளும்படி, யூத மக்கள் புரிந்து கொள்ளும்படி, சீஷர்கள் புரிந்து கொள்ளும்படி, அந்த ஜனங்கள் புரிந்து கொள்ளும்படி மணவாளனுடைய வருகை எப்படி இருக்கும் என்பதை சொல்லி தன்னை மணவாளனாக அடையாளப்படுத்தி மனுஷகுமாரன் வருகின்ற நாளை நாளிகையும் ஒருத்தருக்கு தெரியாது, ஆகையால் நீங்கள் என்ன செய்யுங்க, விழித்திருங்கள் என்று சொல்லி 13ஆம் வசனத்தில் முடிக்கிறதை பார்க்கிறோம். சரி, இப்போ சத்தம் வருது, இதோ மணவாளன். கவனிங்க, ஒரு நாள் ஒரு சத்தம் வரும். என்ன சத்தம்? எக்கால சத்தம். புபு புபு சத்தம் ஒரு நாள் கேட்கும். நமக்கு என்னன்னு தெரியாது. ஒரு சமயம் ஒரு கிறிஸ்தவ பத்திரிகையில் எழுதியிருந்தது, ஒரு கிறிஸ்தவன் ஃபுல்லாக தண்ணி அடிக்கிறவனா. கிறிஸ்தவன் தண்ணீர் அடிக்கிறானே, இவனுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு வழி தெரியாமல் போயிடுச்சு. தண்ணி ரொம்ப அடிச்சனால அங்கேயும் சுற்றி பார்த்துருக்கான், முடியல. கல்லறை தோட்டத்தில் நல்லா படுக்கிற மாதிரி கல்லறை கட்டி வச்சுருப்பாங்களே, அந்த கல்லறையில் படுத்துட்டான். யாருக்கு மகராசன் யார் மறித்தாங்களோ, கிறிஸ்துக்கள் மறித்தாரோ எப்படியே தெரில, அந்த கல்லறையில் ஒரு படுத்துட்டாராம். படுத்து நல்லா தூங்கிட்டார். காலையில் பக்கத்தில் மில்லு ஒன்று இருந்திருக்கு. அந்த மில்லில் கூன்னு சங்கு ஊதுனோடனே மடார்னு அவர் எந்திரிச்சிட்டாராம். சத்தத்தை கேட்டோடனே எந்திரிச்சிட்டு, இப்போ என்ன வந்துருச்சு? எனக்கு தெளிஞ்சிருச்சு குடித்தது. கல்லறையிலேருந்து அப்படி எந்திரிச்சு பார்த்தா எல்லாமே கல்லறை. உடனே நினச்சாராம், ஒரு பையன் அந்த கல்லறையில் உயிர் தள்ளலை, நான் மட்டும்தான் உயிர் தெழுந்திருக்கேன், அல்லேலூயா அப்படின்னாரா.
கவனிங்க, நான் மட்டும்தான் உயிர் தெழுந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டார். சுற்றி பார்த்தா அப்புறம் பார்த்தா எங்கே என்ன சத்தம் கேட்டிருக்கு? சங்கு சத்தம், அங்கே ஊதுற சத்தம், மில்லில் உள்ள சத்தம். கவனிங்க, நம்முடைய வாழ்க்கை அசந்து போகிறது, நிர்விசாரமாக இருக்கிறோம். ஒரு நாள் மணவாளன் வரப்போகிறான்ங்கிற ஒரு சத்தம் கேட்க போகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும், என்ன சத்தம்னு போடல, பிரதான தூதன் யாரு? மிகாவேல் இல்லை, மிகாவேல். அவர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம் அப்படின்னு தெசலோனிக்கேய நிருபத்திலே, தெசலோனிக்கேய பட்டணத்தில் உள்ள திருச்சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது எழுதுகிறார். அப்போ ஒரு சத்தம் உண்டு. யாருடைய சத்தம் அது? பிரதான தூதனுடைய சத்தம். இல்லை, நம்ம கொஞ்சம் வேதத்தை அதிகமாக வாசிச்சோம்னா சில வேளையில் நமக்கே ஒரு பயம் இருக்கும். ஐயோ இப்படி இருக்குது, நம்ம கர்த்தருடைய வருகையில் போகணும், ஏசப்பாவை சந்திக்க போகணும் அப்படிங்கிற ஒரு இது. அதான் நம்முடைய வேலை. பைபிளை வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், ஆலயத்தில் போகணும், முக்கியமான கூட்டங்களில் பங்கு பெறணும், ஊழியத்தில் பங்கு பெறணும். அதுதான் நம்முடைய வேலை. இயேசுவின் வருகைக்கு, இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்படணும். சரி, இப்போ மணவாளன், இதோ மணவாளன் வருகிறார் சத்தம் கேட்ட உடனே வாசிங்க. நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார். அவருக்கு எதிர்கொண்டு போக, இப்ப இவங்க என்ன செய்யணும்? அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள். எப்படி இருக்கும்? நம்ம ட்ரெயினுக்கு போறதுக்கு 8 மணிக்கு ட்ரெயின்னா நீங்க எத்தனை மணிக்கு இருப்பீங்க? பொதுவா 8 மணிக்கு ட்ரெயினுங்க, காலையில் 8 மணிக்கு ட்ரெயின். நீங்க எத்தனை மணிக்கு இருப்பீங்க? எத்தனை பேர் 7 மணின்னு சொன்னீங்க? நானும் அப்படிதான், எனக்கு அந்த புத்தி தான். பிள்ளைகள்லாம் திட்டுவாங்க, ஏன் டாடி சும்மா இருக்க மாட்டீங்களா? இல்லை, நம்ம எப்போ போயிடும்? இயேசு வரப்போறாராம், அல்லது சர்ச்சில் ஒரு கூட்டம் வருது, முக்கியமான பிரசங்க வருது, 10:30 மணிக்கு கூட்டம். நம்ம எப்போ வருவோம்? 11:30 மணிக்கு வருவோம். 11:30 மணிக்கு வருவோம். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறது 7 மணிக்கே போயிடும், 1 மணி நேரம் முந்தி. ஆனால் ஒரு பிரசங்கியார், முக்கியமான பிரசங்கியார் வர்றார். நானும் என்ன பண்ணுவேன்? சோத்திரம், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ். வந்துட்டாங்களான்னு பார்ப்பேன் நான். என் வேலை. உங்கள் வேலை லேட்டாகும். என் வேலை பார்த்துட்டே இருப்பேன். இந்த பிரசங்கியார் என்ன நினைப்பார்? உங்களுக்கு அதை பற்றி கவலை, என்ன நினச்சா எங்களுக்கு என்னய்யா? இல்லை, நான் கூட்டம் ஒழுங்கு பண்ணியிருக்கோம், முக்கியமான பிரசங்கியார் வர்றாரு, கூட்டம் வந்துடணும் அப்படின்னு. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? ஃபோன் பண்ணுவேன். பைபிள் காலேஜில் அப்படி தான் நடக்குதுங்க, உங்களுக்கு தெரியாது. அப்புறம் என்ன பண்ணுவேன்? ஃபோன் பண்ணுவேன். ஐயா, அந்த மாதிரி கூட்டம் வந்துட்டு எனக்கு உரமரம் வந்துருச்சுங்கம்பாங்க. அவர் என்ன வந்துருச்சுங்க? உரமரம். அவங்களுக்கு உரமரம், நமக்கு மர உர. கவனிங்க, உரமரம் வந்துருச்சுங்க, கொஞ்சம் லேட்டாக வர்றதுங்க. எவ்வளோ ஒரு நிர்விசாரம். ஒருவேளை இயேசுநாதர் வர்றான்னு, இயேசுநாதரே கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்கள், அப்புறம் பார்க்கலாம்பாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்கள். ஃபோன் மாத்திரம் ஒருவேளை இயேசு கிறிஸ்து கையில் இருந்திருந்தா நம்ம ஃபோன் பண்ணி சொல்லணும், ஆண்டவரே நீ வரும்பொழுது கொஞ்சம் லேட்டாக இருக்குன்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஆண்டவரே. என் பேர் இந்த மாதிரி ஒரு பேர், நான் வர்றதுக்கு கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் லேட்டானும் பார்த்துக்குங்க. ஆனால் முடியாது, என்னங்க? அதான். இப்போ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக, அவர் அழைக்க எதிர்கொண்டு போக புறப்படுங்கள். புறப்படுங்கள். சத்தம் உண்டாயிற்று. அப்போது அந்த கன்னிகைகள் எல்லாரும் அப்படின்னா எத்தனை பேர்? 10 பேரும் என்ன செய்துட்டு இருந்தாங்க?
தூங்கிட்டு இருந்தாங்க. இப்போ 10 பேர் எந்திரிக்கிறாங்க. எழுந்திருந்து தூங்கிட்டு இருக்குது எந்திரிக்கிறவங்களுக்கு தெரியுமா? அடிச்சு வந்து எடுத்து வந்துட்டாரா, மணவாளன் வந்துட்டாரா, ரெடி ஆகணும்ல. சரி வாசிங்க. அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து, அந்த கன்னிகைகள் எல்லாரும்னா 10 பேர் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். உடனே தங்களுடைய தீவெட்டிகளை ஆயத்தம் பண்றாங்க, ஃபயர் பண்றாங்க. புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள் என்று. இல்ல சும்மா கொஞ்சம் எண்ணெயில, உங்க எண்ணெயில கொஞ்சம் கொடு. எண்ணெயே இல்லைங்க. ஜோசோ சொல்ற எண்ணெயே கிடையாதான். எண்ணெய் இல்லை கூட, எண்ணெயே கிடையாது. போங்க ஐயா, இல்லை கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்ணுங்க, கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க. புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவங்கள்ட்ட போய் எண்ணெய் கேட்குறாங்க. இங்கே பாருங்க, விசுவாசிகள் புத்தி உள்ளவங்கள்ட்ட புத்தி இல்லாதவங்க போய் கேட்பாங்க, கொஞ்சம் பாரு எனக்கு இந்த இதில் இப்படி செய்ய முடியுமா, எனக்கு இப்படி பண்ண முடியுமா. உதவி வேற, ஆண்டோடைய வருகையில் ஒன்றுமே பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. யாருக்கு இறக்கம் பாராட்ட முடியாது. ஒரு நாள் ஒரு பிசாசு ஆடி சொல்லுது, உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், போ இயேசு நாமத்தில்னா ரொம்ப அழுதுச்சு. அதை நான் விழுந்து போன தூதன்லாம் சொல்லிச்சு, ரொம்ப அழுது, பயங்கரமாக அழுதுச்சு. அழுதுட்டியாப்பா, அந்த பரலோகத்துக்கு வர்றதுக்கு எப்படியாலும் நீ ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்லுப்பா அப்படிங்குது. எனக்கு கொஞ்சம் இறக்கம் வந்துருச்சு கொஞ்ச நேரத்தில். நான் நினச்சேன், நான் போகிறதே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், இதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணணும் ஆண்டவர்கிட்ட. ஏய் உனக்கு மன்னிப்பு கிடையாது, போ இயேசு நாமத்தில் ஓடிப்போ அப்படின்னு. அப்புறம் அது போயிடுச்சு. விழுந்து போன தூதன் சொல்லுது, அழுது கேட்குதுங்க. நம்ம கூட அழுது கேட்கறது இல்லை. பைபிள் வசனம் இருக்குது பார்த்தீங்களா, பிசாசுகளும் என்ன செய்யுதான், கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்கிறதா, விசுவாசித்து நடுங்குகிறதா. நம்ம கூட நடுங்கிறது இல்லை, பிசாசு நடுங்குதான். நடுங்கிட்டா பரலோகம் அவனுக்கு கிடைச்சிருமா? அவனுக்கு மாத்திரம் பரலோகம் கிடைச்சதுன்னா, பிசாசுக்கு பரலோகம் கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு வேணுமா அந்த பரலோகம்? முடியாது. அவன் வர இடத்துக்கு நாங்கள் வரமாட்டோம். என்ன பாடுபடுத்தினான் எங்களை, இல்லை என்ன எங்களை சீரழிச்சான் அவனுக்கா பரலோகம்? இயேசுக்கு சொல்லிட்டால் ஒரு நாளும் பிசாசுக்கு பரலோகம் இல்லை. மன்னிப்பும் கிடையாது, இனி மன்னிப்பும் கிடையாது. ஆமேன். நமக்கு மட்டும்தான். 7 தடவை விழுந்தாலும் எண்ணி எண்ணி விழுந்து எந்திரிச்சிருவோம். எத்தனை தடவை விழுந்தாலும் ஆண்டவர் என்ன செய்யறாரு, மன்னிக்கிறார். அது போதும் பாஸ்டர். அந்த தைரியத்தில் தான் ஓடிட்டு இருக்கோம். சரி, இப்ப பாருங்க, புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ள கன்னிகையிடத்துல போய் கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க அப்படின்னாங்க. புத்தி உள்ளவர்கள் என்ன சொல்றாங்க, புத்தி உள்ளவர்கள் பிரதித்திரமாக, அப்படி புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக பதிலாக, அப்படி அல்ல எங்களுக்கும் போதாமல் இருந்தபடி. பாத்தீங்களா, எங்களுக்கும் போதாமல் இருக்கக்கூடாது, உங்களுக்கும் போகாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவரிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார். உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்க. வாங்கிட்டு வரும்போது என்ன பண்ணுங்க, எங்களுக்கு சேர்த்து, உங்களுக்கு எங்களுக்கும் குறைவா போயிடக்கூடாது சொல்லிட்டு உங்களுக்கு வாங்கிக் கொள்ளுங்க. நல்லா கவனிங்க, மறுபடியும் வசனம் என்ன சொல்லுது, உங்களுக்கு வாங்கிக் கொள்ளுங்க. அப்படின்னா எங்களுக்கு வேண்டாம், இப்போ எங்களுக்கும் தேவைக்கு ஒருவேளை இருக்கலாம், அதனால குறைவு பற்றக்கூடாது, நாங்களும் பாதிக்கப்படக்கூடாது, நீங்களும் பாதிக்கக்கூடாது. கடையில் போய் எண்ணெயே வாங்கிக்கோங்க. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த புத்தி இல்லாதவங்க 5 பேர். இந்த புத்தி இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா, ரொம்ப கஷ்டம். நம்ம ஒன்று தெரிஞ்சுக்க, புத்தி இல்லாத பாஸ்டர்ஸ் இருப்பாங்க, ஊழியக்காரர் இருப்பாங்க. நான் சொல்கிறேன், பொதுவாக சொல்கிறேன், நான் புத்தி இல்லாதவன் வந்தால் நான் சரிப்பட்டுறணும். புத்தி இல்லாத விசுவாசிகள் இருப்பாங்க, ரொம்ப ஜாக்கிரதை, டேஞ்சர். அதுதான் நான் சொல்கிறேன். இந்த கடைசி நேரத்தில் போகிறது அதை பண்ணிடலாங்க. நான் கடைசி நேரத்தில் வந்துடுறேனுங்க. பரப்பிட்டு போகும்பொழுது, ஒரு பிரயாணப்பட்டு போகும்பொழுது, இந்த வந்துடுறேன். ட்ரெயின் போன பிறகு பின்னால் வருவாங்க, டிடிஆர்ட்ட கொஞ்சம் நிறுத்த முடியுமான்னு கேட்பாங்க. இல்லைங்க, பச்சை கொடி காட்டியாச்சு, கொஞ்சம் சிவப்பு கொடி காட்டுங்களா, முடியாது. இல்லை, நம்ம அப்படித்தான், நம்ம வாழ்க்கையே அப்படி தான் ஓடுது. சரி, நீங்கள் போய் கடையில் வாங்கிக்கோங்க. யார் சொல்கிறா, புத்தி உள்ள கன்னிகைகள் புத்தி இல்லாத கன்னிகளை பார்த்து நீங்கள் போய் உங்களுக்கு
கடையில் வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. அப்படியே அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். போச்சு. கடைக்கு போனாங்க. யார் வந்துட்டா? மணவாளன் வந்துட்டார். ஏற்கனவே சத்தம் கேட்டுச்சா? என்ன சத்தம்? இதோ மணவாளன் வருகிறார். அவருக்கு எதிர்கொண்டு போக, அவரை அழைப்பதற்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள். சத்தம் கேட்டுருச்சு. இவங்க என்ன செய்யறதுன்னு தெரியல. புத்தி உள்ளவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க. இவங்க சொல்லிட்டாங்க கடையில் போய் வாங்கிக்கோங்க. கடைக்கு போனாங்க. மணவாளன் வந்துட்டார். பாருங்க, மணவாளன் வந்துட்டார். நடந்தது என்ன வாசிப்போம். ஆயத்தமாய் இருந்தவர்கள் சொல்லுங்க. ஆயத்தமாய் இருந்தவர்கள். கவனிங்க, ஒரு உவமையை சொன்னா அந்த உவமையினுடைய அந்த கான்டெக்ஸ்ட்ல அது எதற்காக சொல்லப்பட்டதுன்னு அதில் ஆன்சர் இருக்கும். அந்த ஆன்சரை எடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? நல்ல சமாரியன் அப்படிங்கிற ஒரு ஊமையை ஆண்டவர் சொன்னார்னா அந்த கான்டெக்ஸ்டில் அதில் என்ன பொருள் இருக்குன்னா, உனக்கு பிறன் யார் அப்படின்னு கேட்குறார். புரியுதா? நம்ம என்ன பண்ணிடுறோம், நல்ல சமாரியன் தான் அந்த இயேசுன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுறாங்க. டோட்டலி ராங். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து சமாரியன் அல்ல, சமாரியன் அல்ல, சமாரியன் அல்ல. நல்ல சமாரியன் இயேசு. நான் பாட மாட்டேன். ஃபாதர் ஏற்றிட்டார், தெரியாமல் ஏற்றிட்டார், பாவம். நோ நோ நோ, சமாரியன் இல்லை. சமாரியன் தான். லேவியன் தான். ஆசாரியன் தான். பைபிள் கான்டெக்ஸ்ட் சொன்னது மாறக்கூடாது. அதில் சொல்லப்பட்டது என்ன? உனக்கு பிறன் யார். அதுதான் ஊமை. ஊமையை நல்லா கவனிக்கணும். ஊமைக்கு நம்ம ஒரு விளக்கம் கொடுக்கக்கூடாது. ஆண்டவரே அதனுடைய பொருளை வச்சிருக்காரு உள்ள, அதை பார்க்கணும். இப்போ கடைக்கு இவங்க போறாங்க, எண்ணெய் வாங்க போறாங்க. மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் என்னங்க சொல்லுங்க? ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கவனிங்க, ஆயத்தமாய் இருந்தவர்கள் யாரோடு கூட? மணவாளனோடு கூட. ஆண்டவர் என்ன அருமையா இல்ல, என்ன சொல்றது, ஃபேண்டாஸ்டிக்கா. கவனிக்க இல்ல. அப்போ மணவாளனோடு கூட எங்க போயிட்டாங்க? கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கவனிங்க, ஆயத்தமாய் இருந்தவர்கள் தீவட்டி கொண்டு போயிருக்காங்க, லைட் கொண்டு போயிருக்காங்க, விளக்கு கொண்டு போயிருக்காங்க, எண்ணெய் கொண்டு போயிருக்காங்க. அவர்களிடத்தில் குறைவில்லை, எல்லாம் நிறைவா இருக்கிறது. தூங்கினாலும் விழித்து விட்டார்கள், ஆயத்தமாய் இருந்தார்கள். ட்ரெஸ் எல்லாம் போய் பண்ணி வேற ட்ரெஸ் போடு, அயன் பண்ணியா? இல்ல, ஏற்கனவே எல்லாம் பண்ணி போட்டிருக்காங்க, எல்லாம் ரெடியா இருக்குது. இல்ல, இப்போ அவரை அழைத்து கொண்டு மணவாளனோடு கூட எங்க போனாங்களா? கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. கதவு அடைக்கப்பட்டுருச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு கதவு அடைச்சு எங்க அடைச்சாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். நோவாவினுடைய காலத்தில் உள்ள 8 பேர் போனாங்க, கதவு அடைச்சிட்டாங்க. இல்ல, முடியாது. நோவா, தாத்தா, மாமா, சித்தப்பா, மச்சான், அங்கிருந்து உள்ள சத்தம் இருக்கு. மச்சான் ஒன்றும் பண்ண முடியாது, என்ன பண்றது? தேவன் கதவை அடைத்து விட்டார், என்னால் திறக்க முடியாது. இப்போ இந்த புத்தியுள்ள ஸ்திரீகள், இந்த புத்தியுள்ள கன்னிகைகள் மணவாளனை வெல்கம் பண்ணி அழைச்சிட்டு உள்ள போயிட்டாங்க. கல்யாண வீட்டுக்குள்ள போன உடனே கதவு அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, மற்றது யாரு? புத்தி இல்லாத 5 கன்னிகைகள் வந்து, ஆண்டவரே 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 எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். எங்களுக்கு திறக்க வேண்டும். என்ன இருக்குது? லைட் இருக்குது, ஆயத்தம் இல்ல. என்ன டிலே ஆச்சு? என்ன ஆச்சு?
சரியா சொல்ல போனால் ஆயத்தம் இல்லை. ஆயத்தம் இல்லை. எங்களுக்கும் கதவை திறக்கணும். ஆண்டவர் சொன்ன இந்த ஊமையினுடைய கருத்து பார்த்தீங்களா? அடைக்கப்பட்ட கதவு திறக்காது. ஒருவனும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர், ஒருவனும் பூட்ட முடியாதபடி திறக்கிறவரும் அவரே. எனக்கும் உங்களுக்கும் கதவு திறந்திருக்கு. நீங்களும் நானும் உள்ளே போகலாம். லேட்டானவங்க சில சமயம் சர்ச்சில் லேட்டான கதவை அடைச்சிடுவாங்களா? சில சர்ச்சில் கேட்டை அடித்து பூட்டிடுவாங்களா? பாவம் வெளியே இருந்து திரும்பி போவாங்க. இது சரியானு உங்கள்கிட்ட நான் கேட்கல. என்னை பொறுத்தளவு நான் ஏற்றுக்க மாட்டேன். பெரிய அந்தளவுக்கு பெரிய ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு மாதிரி பாஸ்ட்டு கதை அடைச்சிட்டாராமா. மக்கள் போகிறோம். மக்கள் ஐயா லேட் ஆயிடுச்சுயா, குழந்தை இருக்கும், பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கு, இல்லை எவ்வளோ கஷ்டம் இருக்கும், பல இது வேலைக்கு போயிட்டு வந்திருப்பாங்க. நீ என்ன கேட்டை பூட்டி வைக்கிறதுக்கு? ஓன் சர்ச்சான்னு கேட்குறேன். நோ, கிடையாது. ஆண்டவர் எப்படி செய்ய மாட்டார்? திறந்த வாசல். ஆமென். ஆண்டவருக்கு மேலே பெரிய ஆள் மாதிரி நம்ம ஒரு பாஸ்டரோ ஒரு ஊழியக்காரனை செய்தான்னா அது நல்லா இல்லை. சரி, இப்போ கதவு அடைக்கப்பட்டுருச்சு. புத்தி உள்ள 5 கன்னிகள் உள்ளே போயிட்டாங்க. புத்தி இல்லாதவங்க எண்ணெயை வாங்கிட்டு வந்துட்டாங்க. தீவட்டியெல்லாம் கொளுத்திட்டு இப்போ போய் கதவு தட்டுறாங்க. டொம் டொம் அட்டினாலும் கதவு பயங்கரமாக அடிக்கிறாங்க. 5 பேர் சேர்ந்து, ஒருத்தர் 5 பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க? அடிக்கிறாங்க. டம் டம்னு அடிக்கிறாங்க. ஆண்டவரை எங்களுக்கு திறக்க வேண்டும். அதற்கு அவர் உங்களை அறியேன் என்று. உங்களை அறியேன். உங்களை எனக்கு தெரியாது. தெரியுமா? ஏன்? அவர் வரும்பொழுது எதிர்கொண்டு போகவில்லையே. இவங்க முகத்தை அவர் பார்க்கலையே மணவாளன். உங்களை தெரியாது. ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்றார், சீஷல் இடத்துல, உம்முடைய நாமத்தினால் பிசாசுகளை துரத்தணும், இல்லை தீர்க்க தரிசனம் சொன்னோம், வியாதிகளை சுகமாக்கணும், அற்புதங்கள் எல்லாம் செய்தோம். ஆண்டவர் சொல்றார், உங்களை இல்லை பயமாக இருக்குதா இல்லையா? எனக்கு பயமாக இருக்குதுங்க. ஐயோ ஆண்டவரே, பயமாக இருக்கு. கதவை போய் தட்டுறாங்க. ஆண்டவரே எங்களுக்கு திறக்கணும். உள்ளேருந்து பதில், ஆண்டவர் பதில் சொல்கிறார். இல்லை அப்படின்னா மணவாளன் இல்லை. என்ன பதில் வருது? உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் இப்ப முடிக்கிறார். இதுதான் வசனத்தை பார்த்தோம். சொல்லிட்டு இந்த 10 கன்னிகளுடைய ஊமையை சொல்லிட்டு ஆண்டவர் அந்த 13 வசனத்தோட அந்த இது முடியுது பாருங்களேன். அந்த 13 வசனத்தோடு அந்த முடிவில் சொல்றாரு. இப்ப என்ன சொல்றாரு? மனுஷகுமாரன் வரும் நாளையாவது. இதே போலதான் அவர் சொல்றாரு. இந்த 10 கன்னிகைகள் இருந்தாங்க பார்த்தீங்களா, அழகா பிரித்து சொல்றாரு. 5 பேர் புத்தி உள்ளவங்க, 5 பேர் புத்தி இல்லாதவங்க, இல்லை அவங்களுடைய நிலை என்ன, இவங்களுடைய நிலை என்ன, இல்லை சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, மனுஷகுமாரனுடைய வரும் நாளையாவது, மனுஷகுமாரன் வரும் நாளையாவது, நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சொல்லி முடிச்சிட்டார் ஆண்டவர். அப்படின்னா நான் வருகின்ற நாளையும் நாளிகையும் ஒருத்தருக்கு தெரியாது, எப்போ வருவேனே தெரியாது. ஆகையால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? விழித்திருங்கள். இப்போ நான் ஃபினிஷ் பண்ணுறேன். ஆண்டவருடைய வருகைக்கு நம்ம எப்படி இருக்கணும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு எப்படி இருக்கணும்? ஆயத்தமாக இருக்கணும், விழித்திருக்கணும். கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மீனிங்கில் தான் வரும். ஆயத்தமாக இருங்க, விழித்திருங்கள். விழித்துனா ஆயத்தமாக இருக்குது. நம்ம சொந்தக்காரர் யாராவது வர்றாங்க அப்படின்ட்டா வருவாங்கல்ல, பார்த்துட்டு இருப்போம்ல. வரேன்னு சொன்னாங்க, வரேன்னாங்க. ஒருவேளை ஏர்போர்ட்டுக்கு போனோம்னா பார்த்துட்டே இருப்போம், இல்லை எட்டி பார்ப்போம். நம்ம அந்த நேரம் பார்த்துட்டு நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன்னு, ஹோட்டலில் போய் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வரேன்னு போக மாட்டோம். நம்முடைய கண்ணெல்லாம் யார் மேலே தான் இருக்கும்? நம்ம சொந்தக்காரங்க வர்றாங்க, நம்ம மாமா வர்றாரு, நம்ம பிள்ளைகள் வர்றாங்க, பேர பிள்ளைகள் வர்றாங்க, நம்முடைய கண்ணெல்லாம் அங்கே தான் இருக்கும். எல்லாம் வந்துட்டாங்க, இவங்க வரலையே. வந்த உடனே எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் இல்லை?
சந்தோஷமா இருக்கும்ல, ஓடுவோம்ல, ஓடி போய் கட்டி பிடிப்போம்ல. அதான் இயேசு கிறிஸ்து வரப்போறார். ஆமென். இது விளையாட்டல்ல, இது இட்ஸ் ட்ரூத், இது உண்மை, இது சத்தியம். இயேசு கிறிஸ்து வருகிறபடினால் நீங்கள் அவரை சந்திப்பதற்கு, அவருக்கு எதிர்கொண்டு போக அவரை அழைப்பதற்கு, அவரை முகமுகமாய் சந்திப்பதற்கு, திருமண வீட்டுக்குள் பிரவேசிப்பதற்கு, மணவாளனோடு உள்ளே பிரவேசிப்பதற்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாருங்கள், விழித்திருங்கள் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீங்களும் நானும் விழித்திருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும், மணவாளனாகிய கிறிஸ்து வரும் பொழுது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நம்ம எழுந்துட்டு ஒரு பாடலை பாடும்பொழுது கர்த்தருக்கு என்று காணிக்கை. சத்தம் வானில் தோனித்திடவே என்னேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே என்னேசு மகாராஜனே வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவையின் காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை தேவையின் காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். வானமும் பூமியும் மாறிடினும் வல்லவர் வாக்குதான் மாறிடாதே. வானமும் பூமியும் மாறிவிடும் வல்லவர் வாக்குதான் மாறிடாதே. தேவதூதர் பாடல் தோனிக்க, தேவன் அவரையே தரிசிப்போமே. தேவதூதர் பாடல் தோனிக்க, தேவன் அவரையே தரிசிப்போமே. கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். கன்னிமை நேரத்து மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கன்னிமை நேரத்து மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணீர் கவலை அங்கே இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவா. கண்ணீர் கவலை அங்கே இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவா. கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். கர்த்தரின் வேலையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். கர்த்தரின் வேலையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார், பரமனோடு என்றும் வாழ்ந்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார், பரமனோடு என்றும் வாழ்ந்திடுவோம். கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். கால சத்தம் வானில் தோனித்திடவே
கல்லர்கள் பரவி அங்கும் இங்கும் கர்த்தரின் வார்த்தையை புரட்டுகிறார். கல்லர்கள் பரவி அங்கும் இங்கும் கர்த்தரின் வார்த்தையை புரட்டுகிறார். கர்த்தரே வாரும், வாஞ்சையை தீரும், கருத்துடன் நாம் எழுத்திருப்போம். கர்த்தரே வாரும், வாஞ்சையை தீரும், கருத்துடன் நாம் எழுத்திருப்போம். கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான அந்த நல்ல ஆராதனை நாளிலே நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படி தொழுது கொள்ளும்படி நீர் கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றியோடு குடும்ப துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் கொடுத்த காணிக்கைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த தசமபாக காணிக்கைகள் தன்னுடைய வருமானத்திலிருந்து கஷ்டப்பட்டு உழைத்ததிலிருந்து கர்த்தருடைய ஊழியத்திற்காக, ஊழியக்காரன் போஷிக்கப்படும்படியாக, திருச்சபையினுடைய காரியங்களுக்காக, ஊழியத்துக்கென்று உம்முடைய நாம மகிமைக்கென்று கொடுத்த தசமமாக காணிக்கைகள், பொருத்தனை காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள், எல்லா காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதியும். இதற்குரிய பிரதிபலனை உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் கொடுப்பீராக. நிறைவான ஆசீர்வாதத்தை தாரும். உம்முடைய பிள்ளைகளுடைய வீட்டின் ஆகாரம், அப்பம், தண்ணீர், எண்ணெய் எல்லாவற்றையும் நிறைவாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். உம்முடைய பிள்ளைகள் இந்த இடத்தை விட்டு ஆசீர்வாதத்தோடு, சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, மன நிறைவோடு, திருப்தியோடு, ஆண்டவரே, கர்த்தருடைய பிரசன்னத்தோடு தங்களுடைய வீட்டுக்கு போக ஆண்டவர் உதவி செய்வீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தர், என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும், சிநேகமும், வழிநடத்தலும், பாதுகாப்பும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்று சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக, ஆமேன். திருவிருந்து ஆராதனை நம்ம முழுகி ஞானஸ்தானம்